ஓகே ஓகேங்க வெற்றி. எப்படியும் ஏமா கறி மட்டும் 3 கிலோ வரும்ல? வரும் 3 கிலோ வருங்க. நல்லா கொழுன்னு இருக்குது. சாமி இந்த மாதிரி ஒரு லெக் பீஸ் திக்க வருமா? அவனுக்கு மாத்தானே இருக்கப்பட்டு உனக்கு வேண்டாம். வயித்தால போயிடும். சாப்பிடலாமா? ஓகே சூப்பர் வா, வேற லெவல். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். தாருன்னு தெரியுதா? ஹாய் சொல்லு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேளு. எல்லோருக்கும் இனிய ஆடி 18 நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போவீங்க. அதே மாதிரி நானும் நம்ம முகுந்து வந்து நம்ம ஊர் விளக்கேற்றி சிவன் கோயில் வித்தகநாதர் கோயிலுக்கு கிளம்பிட்டா. முகுந்து போலாமா? போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு நிறைய சம்பவம் இருக்குதுங்க. போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து இட்லி சுடுவாங்க. இட்லி சாப்பிட்டு, இட்லிங்கிறது வந்து என்னடா இட்லி சுடுறது பெருசாக பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. இட்லிங்கிறது இன்னைக்கு தான் வந்து டெய்லியுமே சாப்பிட்ற ஒரு உணவாகி போச்சு. தோசை இட்லி எல்லாமே நைட் டைம் எல்லாம் சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதெல்லாம் பழக்கத்தில் உணர்ந்துட்டான். முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லிங்கிறது இந்த மாதிரி நோம்பி நொடிக்கு தான் வந்து சுடுவாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் எங்கள் வீட்டில். நான் சின்ன பையனாக இருக்கும் போதே வந்து நோம்பி நொடி வந்தால் தான் எங்கள் வீட்டில் இட்லி சுடுவாங்க. இப்போ தான் வந்து கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே இட்லி தோசை அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி சுடுற நோம்பி, இட்லி சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அசைவ விருந்து தான். நம்ம வீட்டு கிணத்துமேட்டில் வந்துட்டுங்க குப்பைன சாமின்னு சொல்லிட்டு ஒரு சாமின்னு வச்சுருக்கோம். அது எதுக்காகனா இந்த கிணத்துமேடு அப்படின்னாலே தேள் பாம்பெல்லாம் வருமல்ல, அதுக்காக நம்மளை தற்காத்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக குப்பைன சாமின்னு ஒரு சாமின்னு வச்சுருக்கிறேங்க. அந்த சாமி இன்னைக்கு சேவல் அறுத்து படையல் போட்டு வேற லெவலில் நாட்டுக்கோழி சேவல் கறிக்குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். என்ன முகுந்தே, சாப்பிட்லாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் விளக்கேற்றி வித்தகநாதர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அசைவே சாப்பிடாதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாங்க. சிப்பலாமா? ஓகே பா மக்கள்ஸ், எங்கள் ஊர் வித்தகநாதர் கோயிலுங்க. எங்கேயோ என்ன சொல்கிறது, நிறைய சிவன் கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு பக்கம் ஒரு இது. ஆனால் நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு வந்தாலே அது ஒரு தனி ஃபீல் தான். அந்த ஒரு உரிமை இருக்கும். பரிபூர்ண நிம்மதியாக சாமி போட்டு அதுக்கப்புறம் இப்படி வீட்டுக்கு போகிறேங்க. மக்கள்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. காலை உணவு இட்லிங்க. காற்று வாருங்க, ஆடி மாதம் காற்று சும்மா ஜில்னு அடிக்குது. இந்த காற்றுல நல்லா சுட காலை உணவு இட்லி. ஆடி 18 துவங்கியாச்சு. காலையில் கோயிலுக்கு போனதுலேருந்தே தூங்கி எதிர்ச்சலேருந்தே இன்னைக்கு நோம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வயிறு நம்ம இட்லி சாப்பிடலாம். முகுந்துங்க வா, காட்டு. சாப்பிட்டியா? என்ன சாப்பிடலையா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கே வா, சாப்பிடாமே சொல்கிறேன் பாரு. முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டியா? சரி ஓகே மக்கள், சாப்பிடலாம். என்னதுங்களாச்சு, நான் இப்படி பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கேமரா ஆனே வரல. கட் பண்ணுறேன், அப்போ தான் ஆன் ஆகுது. எல்லாம் சரின்னு சிரிக்கிறாங்க. சரி விடுங்க, வாழ்க்கையில் சில அடிகள் விளத்தானே செய்யும். அப்பப்போ விழுந்தது அப்படின்னா தான் நம்மளும் கொஞ்சம் புத்தியாக பொழைக்க முடியும். எப்படி இருக்குது? வேற லெவலுங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பெருசாக இருந்தது, அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஆனால் இப்போ ஆன் பண்ண மறந்துட்டேன். செம்மையாக இருக்குது. எங்கள் அக்கா வச்ச குழம்புங்க வேற லெவல் இருக்குது. இருக்குது செம்ம டேஸ்ட். மக்கள்ஸ், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம தலைவர் தான் படையல். நம்ம குப்பைன சாமிக்கு வாங்க கொண்டு அறுத்தரலாமா? ஓகே. ஸோ பாருங்கள் மக்கள்ஸ், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு குப்பைன சாமிங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து இதான் கருப்பண சாமி. இங்கே தான் வந்து ரத்தம் விடுவோம். பின்னாடி வந்து நம்ம கிணறுங்க. இதுதான் நம்ம கிணறு. இது வந்து அத்திப்பழ மரம். மக்கள்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா தேங்காய் உடைச்சிடலாங்க. அப்பனே குப்பைனா குப்பத்துறையே, இதெல்லாம் எந்த ஒரு பூச்சி விழுவாக இருந்தாலும் கண்ணுக்கு தட்டுப்படாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்தி பக்கத்துணையாக வந்து பாதுகாத்துக்கணும் ஐயா. தேங்காய் நல்லா நெத்தா உடஞ்சிருக்குதுங்க. தண்ணி போட்டுடலாம்ல? ஓகே ஓகே ஓகேங்க, வெற்றி. கரெக்டாக 3வது தண்ணி ஓடும்போது துடிக்கிருச்சு. சிறப்பு, எல்லாமே சிறப்பு, சந்தோஷம். ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் வந்து துளுக்கவே இல்லை. போன வருஷம் பிறந்துட்டியா? இல்லை, போன வருஷம் துடிக்கவே இல்லை. சேவல் அறுக்கிறத காட்ட முடியாதுங்க. அதை காட்டணும் அப்படின்னா வயலன்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து சாமி தேத்த இருக்கிறதுலங்க, அதை ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டு விட்டுறலாங்களா? கடாயே தெரிச்சிடுச்சு, எல்லாம் துடிக்குது. இது போட்டாச்சு. கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு சேவல் பொசிக்கிறதுங்க.
இது சாதாரண வேலை கிடையாது. கோழின்னா டெக்கிட்டு பொரிச்சுப்பலாம். இந்த சேவை எப்படி 3 கிலோக்கு மேலே வரும். இதை ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கணும். அந்த வேலையை பார்க்கலாங்க. எப்படி 3 கிலோக்கு மேலே வருமாம்மா? பொங்கு முளைக்குதா? என்னது எத்த சுடுசா வருது? அது முளைப்புங்க, அது முளைக்கு உளுந்து முளைக்கு. நம்ம தாய்க்குள்ள வந்து சேவல் போச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்லவி வந்துட்டு கறி குழம்புக்கு தேவையான மிளகு சாந்த கல்லுச்செக்கில் போட்டு அரைக்க போகிறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பல்லவி செக்கில் அரைக்க ஆரம்பிச்சிட்டா. சூப்பர். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த நாட்டுக்கோழி மிளகு சாந்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், மிளகு, கொத்தமல்லி பொடி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு, கசகசா, ஜீரகம், இத்தனை விதமான பொருட்களை எண்ணெயில் வறுத்து பாட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. பட்டையை மட்டும் நம்ம வந்து உரல்ல போட்டு இடிச்சுக்கலாங்க. பல்லவி பலே பலே பரவாயில்லையே. ஆனால் பல்லவி கையெல்லாம் பாருங்களேன், கை கட்டு எல்லா பக்கம் ஆக்கிக்கிட்டு ஆட்டுறது. சரி, எப்படியோ ஒன்றும் பரவாயில்ல, எப்படியோ நல்லா அரைச்சிட்டில. சூப்பர் சூப்பர் பல்லவி. முகுந்து அத்தவாரு எப்படி ட்ரெயின் ஆகிட்டா பார்த்தியா? பேண்ட், கோழிக்கு பேண்ட். கோழிக்கு பேண்ட். முகுந்து பாருங்க, அதான் கோழியோட பேண்ட்டாங்கிறியா? விடு, நான் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன். பொசிக்கிற மாதிரி தாய் குளத்தையே விட்டுட்டேங்க. பொசிக்கிறதுக்கு விட்டுட்டேன். வாட்டுறது தாய் குளமே தான் வாட்டுச்சு. இப்போ அரியறது கறி வெட்டுறது வேணா நான் வெட்டுவேன். கறிக்கட்டை வேற என்ன வாங்கலீங்க. நம்ம பெரிய மூட்டில் போய் ஓசி எடுத்துருவோம். கறிக்கட்டை எடுத்துட்டா ஓகே, நான் போய் கறிக்கட்டை எடுத்துல வாங்க. மக்கள்ஸ், கறிக்கட்டை எடுத்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஏரியா எப்படி இருக்குதுன்னு. இந்த குச்சி போட்டதுக்கப்புறம் பின்னாடி இருக்குதுல்லங்க, மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு. இது போட்டதுக்கப்புறம் இந்த ஏரியாவே பார்த்தா, எங்கள் வீடெலாம் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தா செம்மலாக இருக்குதுங்க. வேறு லெவல் இருக்குது. அது வளர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது, மட்டமாக இருக்குதா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, எப்பா கிட்டத்தட்ட 3-3.5 கிலோ வரும் மாதிரி தெரியுது. முரட்டு சேவல் ஆயிடுச்சுங்க. சேவல் நீட்டாக மஞ்சள் போட்டாச்சு. இது எதுக்காக அப்படின்னா ஆன்டிபயோட்டிக், சரிங்களா? கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அழிஞ்சு போயிடும். நல்லா போட்டு மஞ்சள் போட்டு கழுவிடலாமா? நீட்டாக போட்டாச்சு, கழுவிக்கலாம். ஓகேங்க, வேறு லெவல். இப்போவே சாப்பிடலாம் போல இருக்குது. வேவிச்சு சாப்பிடுவோம். சாமி, இந்த மாதிரி ஒரு லெக் பீஸ் வரும். அப்படியே மசாலா தடவி எண்ணெயில் போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு தின்னமுன்னு வைங்க. அப்படி இருக்குங்க, வேற மாதிரி. தொடை பாருங்களேன் மக்கள்ஸ். இதோ பாருங்க, இப்போ இந்த 2 விதைக்கொட்டையை தான் நம்ம சாப்பிட போகிறோம். பச்சையாக சாப்பிட போகிறோம், சரிங்களா? வேற லெவல் இருக்கும். 1 பார்த்தீங்களா, 2 விதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பச்சையாக திங்கலாங்க. சாப்பிடலாமா? நீ திரும்பியா? இந்த எத்தனை வேணாடா, உனக்கு மாத்தானே இருக்கு. அப்படி உனக்கு வேண்டாம், வயிற்றால போயிடும். சாப்பிடலாமா? ஓகே. செம்ம டேஸ்டிங்க. வேற லெவல், உண்மையுமே செம்மையாக இருக்குது. வேற லெவல்ரா. மக்கள்ஸ், இதோ பாருங்க, இப்படி தான் வந்து கறி ஏந்து போட்டுக்கணும். மக்கள்ஸ், இங்க பாருங்க, எப்பா 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை தாங்க, கலக்கிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு கறிக்கட்டை சுத்தம் பண்ணி கொண்டு எங்கள் பெரியப்பாட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். மக்கள்ஸ், அடுத்து வந்து இங்கே பாருங்க, வழக்கம் போல தான் என்றைக்குமே விறவடுப்பில் சமையல் பண்ணோம் அப்படின்னா அடியில் வந்துட்டு சாம்பல் இல்லை அப்படின்னா மண் பூசி வச்சுருவோம். எதுக்காக அப்படின்னா சட்டி ஈஸியாக விளக்குறதுக்காக, இல்லை அப்படின்னா கறி பிடிச்சி போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடலாமா?
ஓகேங்க, போது எண்ணெயே அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கறிவேப்பிலை, அடுத்து வந்துட்டு வெங்காயங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி சேவல் கறி உள்ளே இறக்கியாச்சுங்க. கரண்டியில் ஓட்டு கிளறதெல்லாம் அது முடியாதுங்க, அதனால தான் குழி கொடுது நம்ம தாய்க்குள்ள. நெக்ஸ்ட் வந்துட்டு கல் போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு போட்டிருக்கிறோம்ல, இந்த உப்புலேயே கறி நல்லா வேகட்டுங்க. வெந்தது அப்படின்னா தண்ணி விடும். எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், பட் இதுலேயும் சொல்கிறேன். நிறையா நீ கறி செய்கிறோம்ல, வேறு லெவலு. நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. போடணுமா? போடு கொஞ்சம் போடு. போது. மக்கள்ஸ், அதுக்கடுத்து இங்கே பாருங்க, சமையல்காரர் வந்து என்ன சாமி அடிக்கிறீங்க? சமையல்காரரு என்னது? கிராம்பு இல்லை, பட்டை. நீ அங்கே பார்த்துடி, பட்டை அடிக்கிறாரு. சாமி இங்கே காட்டு. இதெல்லாம் எங்கடா பார்த்து பழவனியா? என்னை பார்த்தா பழவனியா? சூப்பர் சூப்பர். ஆமாம், பிரியாணி செய்யறதுக்கு அரைச்சேன். அதை பார்த்தா கற்றுக்கிட்டியா? லெவலில் அடிஞ்சு வந்துருச்சு பட்டை, நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி வந்து குழம்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்குது குழம்பு. போட்டலாம், பட்டை போட்டலாம். மக்கள் இங்கே பாருங்க, பட்டை இடிச்சமில்லங்க, பவுடராட்டை அதை உள்ளே போட்டாச்சுங்க. வேறு லெவல். ஆட்டுக்கறி தோத்து போயிரு, பயங்கரமாக இருக்குதுல்ல, அது நல்லா உருண்டு வந்துருக்குது. மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வந்துங்க, இப்போ நம்ம ஆக்கிட்டு இருக்கிறது வந்து முத்தின சேவல். இது வந்து கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு கிராமத்துல எல்லாம் தொட்டி இருக்குல்லங்க, தொட்டி உடச்சி உள்ள போடுவாங்க. நிறையா வழிமுறை இருக்குது. அதில் ஒரு வழிமுறை தான் இந்த தயிர் ஊற்றுறதுங்க. இந்த மெத்தட் யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? மோகமாமா வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு கட்டிச்சா வறுத்த கறியில் இந்த மாதிரி எவ்வளோ வரிய ஓல்டான சேவலாக இருந்தாலும் தயிர் ஊற்றுனா நல்லா பூவாட்டை வந்து வயிறுன்னு சொன்னீங்க. அதனால் தயிரை ஊற்றுறேங்க, வாங்க ஊற்றிடலாமா? இதில் வந்துட்டு தயிர் மோர் ரெண்டுமே கலந்து இருக்குதுங்க. பிறகு ஊற்றுறதுக்காக அட தயிரே இல்லை, மோர் தான் அதிகமாக இருந்திருக்கு. அட பக்கிகளா. சரி போட்டலாமா? தேங்காய் பருப்பு போட்டுருமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம தாய்க்குள்ள தேங்காய் பருப்பு போடுதுங்க. எப்போ நம்ம கறியாக்கினாலும் உள்ள தேங்காய் பருப்பு போடுவோம், ஏன்னா தேங்காய் பருப்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால தாய்க்குள்ளமே மிளகாய் சாந்து ஊற்றிடலாமா? ஓகே, ஊற்று. சூப்பர் வா, வேறு லெவல். மக்கள், இந்த மிளகாய் இருந்தாங்க கறி குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்பைசஸுமே இதில் தான் போட்டிருக்குது. கொடுக்க முடியலீங்க. இது இந்த கருப்பு கலர் இருக்குமல்ல, கோழி வளர்த்துறோம். இதை நான் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோழிக்கு மேலே சுத்தம் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு பேர் மட்டும் என்ன தெரிய மாட்டேங்குதுங்க. கருப்பாக சின்னதாக இருக்குதுல்ல, இதுக்கு பேர் என்னங்க தெரில. சரி என்னமோ, ஆனால் இது வெந்திருக்கு. வேறு லெவல். நெக்ஸ்ட் வந்துட்டு தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். போது சூப்பர். அப்படியே அழைச்சி விடு. ஓகே, போதுமா? நம்ம தண்ணி ஊற்றலாமா? போது. நல்லா கொழுந்தொட்டு எரியுதுங்க. இந்த 3 விரவில் தான் அப்பளை பிடிச்சி சமையல் ஆகிட்டு இருக்குது. முரட்டு வரவு, எல்லாம் செமகுச்சி வரவு. 10 minutes later. சே, பயங்கரமாக கொதிக்குதுங்க, வேறு லெவல். ஓகே, எவ்வளோ கொதிச்சாலுமே இந்த தொட்டியில் ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் ஆறிடுதுங்க. குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த நாக்கு சுடுறது, வாய் சுடுறதெல்லாம் சுடாது. வேறு லெவல் டேஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலின்னு வைங்களேன், வேறு லெவல். இடம் பாருங்க இப்படின்னு. இந்த இடத்துல சும்மா ஜாலியாக உட்காந்து குழம்பு குடிக்கிறோம். ஆடி 18 சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். 5 minutes later. அம்மா கறி அரைச்சி போட்டு வறுத்தரலாமா? அரைங்க.
ஓகேம்மா, சூப்பர்மா. போடுங்க போடுங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு தண்ணி குழம்பு சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும். இந்த கறி இருக்குது தெரியுங்களா, இந்த கறியில் வந்து நம்ம மிளகுச்சாந்து அரைச்ச மாதிரிலாங்க அது வந்து கொஞ்சம் வச்சுருப்போம். அதை போட்டு இப்போ வறுத்தோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ஆயிருங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அரிசி வச்ச கறியை மிளகு சாந்தில் இறக்குறோம். சூப்பர் சூப்பர், போடுங்க. ஓகே, கலரி விடுங்க. சரி மங்கோ, வேற லெவல் இருக்குமோ. மக்கள் வாங்க சாப்பிட்லாமா? வேறு லெவல் ரெடி பண்ணி இங்கே பாருங்க, கறி ஈந்து போட்டோம்ல அந்த எலும்பில் இருக்கிற சதை, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்லாமா? இதில் விட இதில் தான் சதை அதிகமாக இருக்குது. மிளகா அளவு இருக்குப்பா சத்தியமாக. அதனால தாங்க நான் ஈந்து போடும்போது இந்த எலும்பில் வந்துட்டு அந்த சதை விட்டு வச்சுருவேன். வேறு லெவல் இருக்கும். இந்த சதை தான் ரொம்ப சத்தும் கூட. செம்ம டேஸ்டிங்க. குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் இருக்குது. அது இதில் இந்த சாப்பாடு போட்டுங்க கறி போட்டு அதில் குழம்பு ஊற்றி ரொம்ப நேரம் இருந்துச்சு. நல்லா இலையோட டேஸ்ட் மிக்ஸ் ஆயிடுச்சா, வேறு லெவல் இருக்குது. பியூர் சதை. சதை ஈந்து ஓட்டம் தரீங்களா, அதாவது சதை மட்டும் தனியாக எடுத்து தரீங்களா, போன்லெஸ் மாதிரி, அந்த சதை போன்லெஸ்ஸே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சமையல் செஞ்சோம்லங்க, அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் அக்கா வந்து எனக்கு தெரியாமல் சட்டிச்சோறு கிளறி சாப்பிடலாம்னு பார்த்தா நான் ஒடியாந்துட்டேன் பங்குக்கு. எங்கே எனக்கு கொஞ்சம் கூட இதனுடைய டேஸ்ட்டு எதுவுமே வராதுங்க. சாப்பிடலாமா? அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னதான் வந்து எவ்வளோ டேஸ்ட்டி வச்சு நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்டாலும் அந்த சட்டியில் கடைசியில் பெரட்டி அந்த சாப்பாடுங்கிற டேஸ்ட் எதுவுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் சட்டிச்சோறு, உருண்டைச்சோறு. அல்டிமேட்டுங்க. நெஞ்சாங்குழி வரைக்கும் வழக்கம் போல் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக வந்துட்டு பச்சைப்புளி ரசங்க 2 வட்டல் குடிச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டுனா சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். சாப்பாடு இருக்க மாதிரி சாப்பிட முடியல. இல்லை அப்போனா சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்ருப்பேன். சாப்பாடு சாப்பிட முடியலையா, வயிறுனம் சாப்பிட்டேன். ஸோ அதனால் பச்சைப்புளி ரசங்க வேறு லெவலு. சரி ஓகே மக்கள், இந்த ஆடி 18 2023 ஆடி 18 எங்கள் குடும்பத்திற்கு இனிதே அமைந்தது. உங்கள் குடும்பத்திற்கு எப்படி அமைந்தது என மறக்காமல் கமெண்டை பதிவிடவும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7. ஒரு வழி எடிட்டிங் முடிச்சுட்டேன். பாய் சொல்ல மறந்துட்டேன். பாய். லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.